பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மன்னா உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது சோதனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சோதனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், யாக்கோபு புஸ்தகத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதாவது யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு பொது நிருபம் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதாவது சோதனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு செய்யலாம். நாம் என்ன பண்ணணுமா? விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு அதே வாழ்க்கையின் மன்னாவில் உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் சோதனைக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அல்லது சோதனையில் அகப்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எபேசியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எபேசி சபைக்கு எழுதுகிற போது இப்படியாக சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். நாம் பார்த்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் வீக்கானது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. இங்கே பவுல் எழுதுறாப்புல, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்முடைய ஜெபம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறதா இருக்கும். நான் மாம்சத்தின்படி ஜெபம் பண்ண அப்படின்னா
மாம்ச பலவீனமானது தூக்கத்தை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும். ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க உட்காருவதோ தூக்கம் வரும், ஜெபிக்க உட்காருவதோ பல சிந்தனைகள் வரும். எங்கே யார் என்ன கூப்பிட்டாங்க, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, பல சிந்தனைகள் நமக்குள்ள வரும். ஆவிலே நாம் நிரம்பி ஜெபிக்கிற போது தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆவிலே நிரம்பி, அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது, மிகுந்த அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. ஜெபத்தில் நமக்கு ஒரு உறுதி வேணும், மன உறுதியோடு வேணும், விடாமுயற்சி வேணும், கவனமாக ஜெபிக்க வேண்டும். எலியா பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஜெபத்தில் கவனம் வேண்டும், கருத்து வேண்டும், அழப்பக்கூடாது. ஏதோ ஒன்றை சொல்லி ஜெபிக்க கூடாது. வசனங்களை பிடித்து, சத்தியத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்று கவனமாக மிகுந்த மன உறுதியுடன் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனோடு நம்ம பேசுகிறோம். வேதத்தை படிக்கிறது தேவன் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசக்கூடிய ஒரு நேரம். அப்ப நாம் தேவனோடு பேசுகிற போது ஒரு மனதோடு, முழு மனதோடு, நாம் மிகுந்த மன உறுதியுடன், கவனமாக, கருத்தாக, விடாமுயற்சியாக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கருத்தா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், கவனமா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், மன உறுதியோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த ஜெபந்தான் பரலோகத்தில் எட்டும், பிதாவோடு பேச முடியும். நான் மாம்சமா ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறத ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆவிலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற போது ஆவியானுடைய உந்துதலோடு உங்களை ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம எதற்காக ஜெபிக்கிறனே தெரியாது, ஏன் ஜெபிக்கிறனே தெரியாது, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறனே தெரியாது. ஆனால் ஆவிலே நிரம்புற போது ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறது. வேதம் சொல்லுகிறது, உண்மையில் என் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஜெபத்தில் தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த காரியத்துக்காக ஜெபி என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதெல்லாம் ஆவில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். பவுல் எழுதுறாப்புல, எல்லா சமயத்திலும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு ஆவிலே ஜெபம், சகல காரியத்துக்காகவும் எல்லா சமயத்திலும் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, மன உறுதியுடன் கவனமாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பரலோகத்தை கெட்டணும், தேவ சந்நிதிக்கு போகணும், பிதாவுடைய சந்நிதிக்கு போகணும். நாம பேசுறத தேவன் கேட்க வேண்டும். நாம் தேவனோடு பேசுகிறோம், மனிதனோடு அல்ல. தேவனோடு பேசுறது தான் ஜெபம். தேவனோடு நல்ல கவனமாக, கருத்தாக தேவனிடத்தில் பேச வேண்டும். மனிதரிடத்தில் பேசுகிற போது சில வார்த்தைகளை தவறி பேசுகிறோம், வாய் தவறிடுச்சுங்க. ஸோ தேவனிடத்தில் பேசுகிற போது கருத்தாக, கவனமாக நாம் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு வார்த்தை
தவறுனாலும் அர்த்தம் மாறிவிடும். ஜெபத்தில் நாம் அழப்பக்கூடாது. ஜெபத்தில் ஏதோ ஒன்றை நம்ம செபிக்கக்கூடாது. என்ன செபிக்கிறோங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு கவனமாக செபிக்கிறதா இருக்கு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.